டேய் மச்சான், எப்படி அவனால நார்மலா இருக்க முடியுது? அனிதாவோட கல்யாணமும் உன்னோட கல்யாணமும் நின்னு போயிருக்கு. ஆனா நீ என்னடானா அதெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா இருக்க. அது என்னமோ தெரியல மச்சான். எப்பவுமே என்னோட அம்மாவும் அனிதாவையும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, அந்த சக்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? பதிலுக்கு நீ சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. கோவப்படாத மச்சான். நான் எது பேசினாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலல்ல? சரி, உனக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். அந்த காயத்ரியை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்டா. அவளோட கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன்னு என்னோட அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா அவங்க தான் என்னை சமாதானப்படுத்தி ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அம்மா பண்ண எல்லாத்துக்குமே இந்த அனிதாவும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த ஆண்டவனா பார்த்து சக்தி ரூபத்துல வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. சோ சிவா அனிதா கல்யாணம் நின்னு போனதுனால ஆட்டோமேட்டிக்கா நானும் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டேன்ல. அந்த சக்தி பண்ண காரியத்தால எல்லாருமே அவ மேல கொலை வெறியில இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. டேய், இது இப்போதைக்கு நடந்ததுதான்டா. ஆனா நிரந்தரமான தீர்வு கிடையாது. எப்படியும் காயத்ரி விஷயத்துல அவ சும்மா இருந்தாலுமே அவங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு விதத்துல நீ சொல்றதும் சரிதான் மச்சான். காயத்ரியோட அம்மாவுக்கு பயந்துதான் ஏன் அம்மாவே பின்வாங்குறாங்க. நம்மளோட பிளான் எல்லாமே ரொம்ப பெருசு. எந்த கண்ட்ரியில செட்டில் ஆகலாங்கிறது முதல் கொண்டு எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கோம். அதனால காயத்ரி விஷயத்த கூடிய சீக்கிரமே நீ முடிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். அதான் மச்சான் நானும் யோசிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. என்னடா மச்சான், இது வரைக்கும் நாம எவ்வளவு தரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருப்போம். அது கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி நீ செய்யு. நான் சொன்னதை மட்டும் செய்யடா மச்சான். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம நிம்மதியா இருக்கணும்னா எதை வேணா செய்யலாம், தப்பே கிடையாது.